ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. முருங்கைக்காயும், மாங்காயும் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இதுவரைக்கும் யாருமே இந்த மாரி செஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. முருங்காய் வந்து நல்லா எப்படியுமே பெரிய முருங்காயா வாங்கிக்கோங்க. நெறைய சதை உள்ள முருங்காயா எடுத்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நெறைய சதையும் கிடைக்கும். இப்போ வந்து முருங்காய வந்து சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்க போறோம். அதுக்கு தகுந்த மாரி அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நார சும்மா உரிச்சா போதும். ரொம்ப கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம வந்து அந்த சதைய மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க எந்த பாத்திரத்தில அவிக்க போறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. இட்லி குண்டானோ, இல்லன்னா வந்து நார்மல் ஓப்பன் பாத்திரமோ, அதில எப்படி போட்டு வேக வைக்க முடியுமோ, அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப நான் வச்சிருக்க 2 முருங்காயுமே இந்த லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப மாங்காய் வந்து நான் எடுத்திருக்க முருங்கைக்காய்க்கு ஒரு 2 சைடு மட்டும் உள்ள மாங்காய் எடுத்துக்கிறேன். மொத்த மாங்காவும் நான் யூஸ் பண்ண போறதில்ல. எனக்கு வந்து பங்கனப்பள்ளி மாங்காய் வந்து காயா கிடைச்சது. ஸோ, அதனால இந்த மாங்காய் எடுத்துக்கேன். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பா இருந்துச்சுன்னா அளவா சேர்த்துக்கோங்க. அப்புறம் முருங்கைக்காயோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ, நான் வந்து இந்த 2 சைடு பீஸ மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில வந்து புளிப்பு கம்மியா தான் இருக்கும். பங்கனப்பள்ளி மாங்காயில புளிப்பு கம்மியா தான் இருக்கும். இப்ப மாங்காயும், முருங்காயும் கட் பண்ணியாச்சு. இப்ப இத வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில தண்ணி ஊத்தி, தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. இப்ப முருங்கைக்காயும், மாங்காயும் வச்சிடலாம். மாங்காய வச்சுட்டு, இப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துல முருங்காயும், மாங்காயும் நல்லா வெந்துரும். இருக்கட்டும், வேகட்டும். இப்ப 10 நிமிஷமா வெந்துட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க முருங்கைக்காயும், மாங்காயும் நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. இது மாரி கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இறங்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து அந்த பல்ப்ப வந்து எடுக்கிறதுக்கு சௌகரியமா வரும். அதனால இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வேக வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து அப்படியே நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். இப்ப பாருங்க மாங்காயும், முருங்காயும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம அந்த முருங்காயில உள்ள சதைய மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். தோல் நமக்கு வேண்டாம். அந்த சதைப்பகுதி யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். ஸோ, அதுக்கு தான் கொஞ்சம் திக்கான முருங்கைக்காய் நல்லா சதை உள்ள முருங்காய் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இந்த பல்ப் கிடைக்கும். பாருங்க நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கிறதுனால எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. நல்லா வந்து அந்த சதைய வந்து வழிச்சு எடுத்துருங்க. ஸோ, இதே மாரி எல்லா முருங்காயில உள்ள சதையும் நான் எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்து மாங்காயும் வந்து நல்லா ஆறிடுச்சு. மாங்காயில உள்ள அந்த சதையெல்லாம் எடுத்துக்கலாம். இது பங்கனப்பள்ளி மாங்கான்றதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எடுக்கிறதுக்கு. ரொம்ப இறுக்கமா இருக்கு. நீங்க மத்த மாங்காய் வேக வச்சீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இது பங்கனப்பள்ளி மாங்கான்றதால கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. ஸோ, இது வந்து நான் வந்து கொஞ்சம் மிக்ஸியில போட்டு அடிச்சுக்கிறேன். நீங்க நல்லா கொழன்னு சாஃப்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க மிக்ஸிலலாம் போட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாங்கான்றதுனால ரொம்ப அப்படி திக்கா இருக்கு. ஸோ, இந்த மாரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வழிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது இருக்கட்டும். அடுப்புல கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 50 கிராம் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நெறையவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்க முருங்கைக்காயோட பல்ப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்னதான் வேக வச்சாலும் அது ஒரு சின்னதா ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். அதனால இந்த மாரி எண்ணெயில நல்லா வதக்கிட்டீங்கன்னா, அந்த பச்சை வாசனைலாம் போய் ரொம்ப நல்லா டேஸ்ட் குடுக்கும். இப்ப மாங்காய வந்து நான் லைட்டா மிக்ஸியில போட்டு அடிச்சு எடுத்துருக்கேங்க. இப்ப இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 2ம் வந்து எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதங்கட்டும். இந்த மாரி நீங்க வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். 2ம் ஒண்ணா சேர்ந்துரும். நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனைலாம் போகணும். மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி குடுங்க. இதில வந்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணிலாம் சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். இப்ப அது இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த ஊறுகாய்க்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வாசனை வரணும். கடுகுலாம் நல்லா படபடன்னு பொரியணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா நைஸ் பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் அரைச்சுட்டு வந்துடுறேன். இப்ப இந்த முருங்கைக்காய், மாங்காய் தொக்கும் பாருங்க, நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல மசாலா வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்ப கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம், நம்ம அரைச்ச வெந்தய கடுகு பொடிய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒண்ணு சேர கலந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கலந்தா போதும். ரொம்ப நேரம் கலக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம வெந்தயம்லாம் வறுத்துட்டோம். இதோட நல்லா ஒண்ணு சேர நல்லா கலந்து விட்டு, இந்த மாரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். மாங்காயோட புளிப்பு, இந்த முருங்கைக்காயோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.